ஏ மாமா ஓகே பண்ணுறா. பெஞ்சு அங்கே மட்டும் போடுவாங்க, இங்கே ஒன்று போட்டுருக்கோம். அங்கே வரைக்கும் வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக. எளிமை செம்மல் ஐயா RNK அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலராக விளங்கியவர். தனது இறுதி மூச்சு வரையில் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர். அவரை சிறப்பு செய்யும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதையோடு அவருக்கு செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருப்பது பெரும் ஆறுதலை அளிக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறையேகிய அவரின் அந்த பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவோம்.
முதுபெரும் மூத்த தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாபெரும் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்திருப்பது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான ஒரு பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அரசியலிலே தலைவர்கள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, அரசியலில் ஒரு பேர் இலக்கணமாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழும் காலத்தில் பொது வாழ்க்கையில் ஒருவர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த பொது வாழ்விற்கே ஒரு இலக்கணமாய் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். தன்னுடைய 22 வயசில் 7 ஆண்டு காலமாக அவர் சிறையில் இருந்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு போர்க்குணமாக இருந்திருக்கும். அந்த காலத்திலே வெள்ளைக்கார ஆட்சியாளர்களை எதிர்த்து விடுதலை போராட்டத்திலே தன்னை பங்கெடுத்து அந்த காலம் முதல் தற்போது நிகழ்காலம் வரை அவருடைய காலத்தில் வாழ்கிறோம் என்கிற அந்த பெருமையே தமிழ்நாட்டிற்கும் இந்த இந்திய தேசத்திற்கும் ஒரு மாபெரும் நாங்கள்லாம் பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு எவ்வளவு பெரிய ஒரு பிறப்பு, சாதாரண பிறப்பாக இருந்தாலும் அவருடைய இறப்பு என்பது ஒரு வரலாற்று மாபெரும் ஒரு பொது வாழ்வினுடைய பேரிலக்கணம் ஒரு இறப்பாக தான் நாங்கள் அதை கருதுகிறோம். இனி வரும் எதிர்காலத்தில் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களோ தலைவர்களோ யாரை போல் இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் யாரை போல் இருந்தால் இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்களை தான் நாம் கை காட்ட முடியும். அந்த அளவிற்கு மக்களை நேசித்தவர், பொது வாழ்வை நேசித்தவர். இந்த மக்களுக்கு அதாவது லஞ்சம், ஊழல் இதை எல்லாவற்றையும் பெயரளவுக்கு மட்டுமில்லாமல் தன்னுடைய கொள்கை ரீதியாக அவருக்கு ஏதாவது மேடைகளிலே பரிசு பொருட்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் ஒன்று அறிவித்தவர்களுக்கே அதை மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருவார். இல்லை என்று சொன்னால் அதை வாங்கி உடனடியாக அந்த ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கருவூலத்திற்கு அவர் கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்க தலைவர். அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு அமெரிக்காவில் கூட போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், அவரை தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கலாம். உடல்நிலையில் எந்த விதமான அவருக்கு எந்த நோயும் எதுவுமே கிடையாது, எந்த விதமான நோய் எதுவும் கிடையாது. வயது மூப்பின் காரணமாக மட்டும்தான் அவர் இறந்திருக்கிறார். அதுவே ஒரு மாபெரும் ஒரு சரித்திர ஒரு விஷயமாக இருக்கிறது. மருத்துவ உலகமே பிரமித்து பார்க்கிறது. எந்த இதுவுமே இல்லை, எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. பட் வயது மூப்பின் காரணமாக அங்கே சின்ன சின்ன ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனரி ஆகாதனால தான் அவர் இறந்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு அமெரிக்காவோ இல்லை நம்ம சாதாரணமாக அப்போலோ போன்ற மருத்துவமனைகள் போயிருந்தால் கூட ஆர்கன்ஸை செட் பண்ணியிருந்தால் இன்னும் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் நேர்மையின் இலக்கணம் என்பது தன்னை கடைசி வரை எப்படி அவர் தான் வாழ்ந்த கொள்கை எப்படி கடைசி வரை இந்த அரசு மருத்துவமனையில் தான் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று சொன்னாரோ அதன் அடிப்படையில் அவருடைய கடைசி வாழ்க்கை என்பது இந்த அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் அவர் இருந்திருக்கிறார். எப்போதுமே தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் அவர் ஒரு பொது வாழ்விற்கான ஒரு பேரிலக்கணமாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக எதிர்வரும் என் போன்ற இளைஞர்களுக்கும் அவர் இழப்பு என்பது ஒரு பேரிழப்பாக கருதுகிறோம். நாளை இந்த சந்ததியின் எதிர்காலத்தில் யார் பொது வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை தான் ஒரு பேரிலக்கணமாக எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்விலை பின்பற்றி பொது வாழ்வில் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய இறப்புக்கு நாங்கள் செம்மாந்த வீர வணக்கத்தை சொல்லி செவ்வணக்கத்தை அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். மூத்த பொதுவுடைமை
அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மூத்த தலைவர், தோழர், மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இழப்பு தமிழகத்துக்கு மாத்திரமல்ல, உலகெங்கும் வாழ்கிற சமத்துவத்தை போதிக்கிற, சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க களமாடி கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்குமான பேரிழப்பு. குறிப்பாக அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு அரசியலில் ஈடுபடுபவர்கள் நேர்மையோடு நடக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வழிகாட்டிய தலைவர் இன்றைக்கு இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. அவரை இழந்திருக்கிற, செங்கொடியை சுமந்து களமாடி இருக்கிற தோழர்களுக்கும், மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தமிழக மக்கள் சார்பாக, குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் பொது உடைமை தோழர்களின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் செம்மாந்த வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்பி.